ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்எஸ்பி போர்ட்டலில் ஓடிஆர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஓடிஆர் ஐடி நோட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, இல்லை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டை வந்து நம்ம கரெக்டான பாஸ்வேர்டாக என்டர் பண்ணாலும் நம்மளுக்கு இன்கரெக்டுன்னு வரும், இல்லை நீங்கள் பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஓடிஆர் ஐடியும் பாஸ்வேர்டும் ரெட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் என்எஸ்பின்னு டைப் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கில் போங்க. இதில் இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஓடிஆர் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஆப்ஷன் வரும். இதில் இந்த ஓடிஆர் கீழே இருக்கிற லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாகின் வித் ஓடிஆரில் என்டர் ஓடிஆர் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஓடிஆர் ஐடி இல்லை ஒரு சிலருக்கு ஓடிஆர் ஐடி இருக்கும், பாஸ்வேர்டை மறந்துருப்பீங்க. இப்போ ஓடிஆர் ஐடி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஓடிஆர் ஐடி கீழேயே ஃபர்காட் ஓடிஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கன்சர்ன் ஃபார் ப்ரொவைடிங் ஆதார் வரும். அதில் ஐ அக்ரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஆதாரில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணணும். ஓடிபி வந்து 2 minutes தான் வேலிடு. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பக்கத்தில் உங்களோட மொபைல் ஃபோன், ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணிங்கன்னா குயிக்காக வந்து நீங்கள் ஓடிபியெல்லாம் என்டர் பண்ணிக்கலாம். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்குற இந்த கேப்ஷாவையும் டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இதில் வந்து உங்களோட ஓடிஆர் ஐடி வரும். இதுதான் வந்து உங்களோட ஓடிஆர் ஐடி. இந்த ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து லாகினில் இந்த ஐடி வந்துடும். அதே மாதிரி இப்போது பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க, இல்லை பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ரிட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஓடிஆர் நம்பர் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஓடிஆர் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போது ஓடிஆர் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதாரில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணணும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷாவையும் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்சுடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஆதாரில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கரண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கரண்ட் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. கரண்ட் பாஸ்வேர்டில் நீங்கள் மெசேஜில் ரிசீவ் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். இந்த செகண்ட் இருக்க பாஸ்வேர்டில் நீங்கள் வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். இங்கே க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு எப்போவுமே உங்கள் நேம், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ புது பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு கேப்சா கோடையும் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இப்போது சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்சுடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ உங்களோட ஓடிஆர் ஐடி, பாஸ்வேர்டு இந்த ரெண்டில் எது மிஸ் ஆயிடுச்சுனாலும் நம்மளுக்கு இங்கேயே ஃபர்காட் ஓடிஆர், ஃபர்காட் பாஸ்வேர்டு இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.